ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மகரம் ராசி. பொதுவாக கோச்சார பலன்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இது என்னோட அட்வைஸ். இந்த கோச்சார பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் 5% வேலை செஞ்சிருச்சுன்னா அதுவே பெரிய விஷயம்தான். 5 to 10% இவ்வளோ தான் அதுக்கான பவர். ஸோ அதை ரொம்ப மிகைப்படுத்தி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு கவலைப்பட வேண்டாம்ங்கிறது என்னோட அட்வைஸ். அடுத்து, கோச்சார பலன்கள் முழுக்க முழுக்க ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி முடியுதுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2ஆம் இடத்துலேருந்து சனி 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானம் வெற்றிக்கு போகிறார். மார்ச் 29 சனி பயிற்சி மீனத்துக்கு போய்ட்றார். அடுத்த 3 வருஷம், கிட்டத்தட்ட 2.25 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார். உங்களுக்கு நல்ல ஸ்தானம், தொட்டது துளங்கும் நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம். தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் வெற்றிகள், முயற்சிகளின் வீரியம் அதிகரிப்பது, புதிய கூட்டாளிகள் ஏற்படுவது, சிறுதூர பிரயாணத்தினால் ஆதாயம் ஏற்படுவது, நல்ல நண்பர்கள், உதவிகள், உறவினர்கள் ஏற்படுவது, புதிய உறவுகளுக்குள் நீங்கள் செல்வது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பது, புத்திர பாக்கியம் ஏற்படுவது, லாபம் அதிகரிப்பதுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்நோக்கி இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். பொதுவாக 7 சனி முடிஞ்ச ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம் சனி முடிஞ்சோடனே வரும், அது 7 சனி முடிஞ்சோடனே வரும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனாகவே சனி 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றதுனால ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இது உங்கள் ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைச்சா. இப்போ நீங்கள் சூரிய திசையில் பிறந்தீங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் இளமையில் முடிஞ்சிடும். அதனால் அதெல்லாம் கணக்கே எடுக்க முடியாது. அப்போ ஒன்று ராகு திசை நடந்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருப்பீங்க. சரி, ராகு இப்போ வரைக்கும் உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கார். அடுத்தது தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் கும்ப வீட்டில். இது மே மாதம் நிகழவிருக்கும். ஆனால் இந்த ராகுவோடு சேர்ந்து ஒரு 4 நாள் டிஃபரன்ஸில் குருவும் பயிற்சியாகி தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு ராகுவை கண்ட்ரோல் பண்ணிவிடுவாருங்கனால 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு தேவையற்ற எந்த நெகட்டிவ் பலன்களையும் தரமாட்டார். இது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். காரணம், குருவின் பார். கோச்சாரத்தில் ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு, உங்களுக்கு ராகுதேசம் நடக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகிறது, டாலர்களில் சம்பாதிக்கிறதுக்கான யோகிதைகள் ஏற்படுறது. ஸோ இதெல்லாமே இதில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7.5 வருஷம் உங்களை கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா, இனி 3 வருஷத்துக்கு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இது. சரி சார், எனக்கு ராகதிசை இல்லை சார், நான் மிடில் ஏஜ் பர்சன், குரு மகாதிசை நடந்துட்டுருக்கு. சிறப்பு. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் 12ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 5ல் இருக்கார். மே மாதம் வரைக்கும் 5ல் தான் இருப்பார். அடுத்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 கூடையவர் 6க்கு போகும்போது இது ஒரு உபஜயஸ்தான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரியான விபரீத ராஜயோகத்தையும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ குரு திசை நடக்கும்போது 3, 12ஆம் இடம் அதிக ஸ்ட்ராங் ஆகும். சுப விரய செலவுகள், வீடு கட்டி குடி போகும் வாய்ப்பு, ஒரு உத்தியோகத்திலிருந்து மறு உத்தியோகம் மாறுவதற்கான யோகிதைகள், இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வாகனங்களில் பழுது பார்த்து கொள்வது, புதிய வாகனங்கள் ஏற்படுவது, உயர்கல்வியை எட்டி பிடிப்பதுங்கிற மாதிரியே அந்த நல்ல பலன்கள் இருக்கும். சார், எனக்கு குரு திசையும் இல்லை சார், எனக்கு சனி திசை நடக்குது, நான் மகர ராசி, மிடில் ஏஜை தாண்டிட்டேன். இப்போ நான் அவிட்ட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தேன். செவ்வாய் கொஞ்சம் தான், ராகு ஒரு 20 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு, குரு 36 முடிஞ்சிருச்சு, இப்போ சனி திசை போயிட்டுருக்கு, மிடில் ஏஜுக்கு மேலே இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். சிறப்பு. முயற்சிகள் வெற்றி பெறும், நிச்சயமாக இருக்கும். படிப்படியான வளர்ச்சியை தரக்கூடியது. இப்போ சனி திசை நடக்கும்போது பொதுவாக திட்டமிடாதீர்கள்னு நான் சொல்லுவேன். நிறைய காணொலிகள் இதை பற்றி போட்டிருக்கோம். திட்டமிடாதே, திட்டம் போட்டிங்கன்னா, திட்டம் போட்டால் அதுக்கு நேர் அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய கிரகம் சனி. அதனால் பிளானே இல்லாமல் லைஃப்பை கொண்டுட்டு போகும்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்க பிளான் பண்ணி லைஃப்பை கொண்டுட்டு போனால் தான் போர் அடிக்கும். இன்றைக்கி இதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணும், நாளான்னைக்கு அதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணால் நடக்கவே விட மாட்டார் சனி பகவான். அதோட இயல்பே அதுதான். மகர ராசியினுடைய இயல்பு மெதுவாக, மந்தத்தனம், அது நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது. கர்மஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனாலேயே மிடில் ஏஜுக்கு பிறகு தான் இவங்க லைஃப்பில் மறுமலர்ச்சிங்கிறது ஏற்படும். ஒரு 30 வயசு 35 வயசுக்கு அப்புறமே வாழ்க்கை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வரும்.
ஸோ சனி மகா திசை உங்களுக்கு நடப்பில் இருக்குது. சனி பகவான் உபஜய வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ இனிமேல் புதிய முயற்சிகளில் வெற்றி, ஆதாயங்கள் ஏற்படுவது, பிரயாணங்கள்னால் ஆதாயம் ஏற்படுவது, ஒப்பந்தங்கள் அடிப்படையிலான தொழில்களை எடுத்து செய்வது, கான்ட்ராக்ட் பேசிக்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுங்கிற மாதிரியே நல்ல பலன் இருக்கும். ஸோ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீட்டை பார்க்கும்போது குழந்தை பிறப்பு, கௌரவம் உயர்தல், குலதெய்வ அனுகிரகம், காதலில் வெற்றி பெறும் அமைப்பு, இந்த மாதிரி பலன் இருக்கும். அங்கேருந்து அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், முன்னேற்றம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் தனவரவு, வெளிநாட்டு பிரயாணம், அந்த மாதிரியான அமைப்புகளை தரும். அவர் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். தூரதேச பிரயாணம், அசையும் அசையா சொத்துக்களில் அதிக ஆர்வம் ஏற்படுவது, சுப விரயங்கள் குடும்பத்தில் நிகழும் வாய்ப்புகள், வீடு கட்டி குடிபுகுதல், திருமண வாய்ப்புகள் போன்றவையும் ஏற்படும். ஆக மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பர், நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பலாம். சார் எனக்கு புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்கு சார், சனியெல்லாம் கடந்துட்டேன், நான் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன், நான் மகர ராசி, கவலையே படாதீங்க. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் ராசிக்கு ஒரு 6ஆம் அதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. புதன் திசை, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், கடன் விஷயங்களில் எச்சரிக்கை இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். மற்றபடி உங்கள் லக்னத்திற்கு இப்போ தசா நடத்துகிறவன் யார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பலன்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படுமே அன்றி இந்த கோச்சார பலன்கள் கிரகங்களுடைய பயிற்சினால் நடக்கிறது இல்லை. கிரக பயிற்சிகள் என்பது இன்றைக்கு தோன்றும் உயிர்களுக்கானதே ஒழிய ஏற்கனவே பிறந்துட்டு நமக்கு ஆனதில்லை. சரி, அதனால் எந்த தாக்கமே இருக்காதா சார்னா லைட்டாக இருக்கும், ஒரு 5% 10% அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் பெருசாக எதுவும் கோச்சார பலன்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு நான் மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சபரிமலை ஐயப்பனை வணங்குங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டப்படும். பொதுவாக 7.5 சனியினுடைய முடிவு நேரம் அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் உபஜய ஸ்தானத்துக்கு தான் போவார் சனி. 2ஆம் இடத்துல இது வரைக்கும் வாக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் இருந்துட்டு 3ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது முயற்சிகள் ஸ்தானத்துக்கு போகிறார். சனி பகவானுக்கு நேச்சராகவே 3, 6, 10, 11 நல்ல வலிமையை தரக்கூடிய வீடுகள். இதில் இது ஒரு இயற்கை சுபரான குருவுடைய வீடுமா வர்றதுனால இது வரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமாக மாறிடும். அந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிட்டு இருந்த கடந்த காலத்தில் இருந்துக்கிட்ட எந்த முயற்சிக்கு போனாலும் வெற்றி இல்லையே, 2ல் சனி இருந்துக்கிட்டு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, காசு வந்தால் எப்படி ஆனாலும் விரயமாகி போயிடுது, 10 பைசா பாக்கெட்டில் தங்காமல் இருக்கு, நாம் உப்பு விற்க போனால் மழை பெஞ்சிருது, மாவு விற்க போனால் காத்தடிச்சிருதுன்னு புலம்பிகிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி ஒரு ரிலீஃபிங் தான். தசாபுத்திகள் அடிப்படையில் வாழ்வியல் தீர்மானிக்கப்படுகின்றனங்கிறதுல நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ராகு திசை நடக்குதா, பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார் குரு பார்வையோட, ஸோ நத்திங் சீரியஸ். குரு திசை நடக்குதா, ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துக்கு போய் தன் உச்ச வீட்டை நெருங்கிறாருங்கனால விபரீத ராஜயோகம் ஏதாவது ஒரு வகையில் தனம், வாக்கு, குடும்பம், செல்வாக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவார். சனியே திசை நடத்துகிறாரு ராசிநாதன், நத்திங் சீரியஸ், அது பாட்டுக்கு நீட்டாக போய்கிட்டு இருக்கும். புதன் திசை நடக்குது, ரொம்ப வயசாக இருக்கும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே தான் புதன் அப்படிங்கிறது உள்ளே வருவாருங்கிற மாதிரி என்ட்ரி ஆகும். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. புதன் பொதுவாகவே ஒரு சுறுசுறுப்பான கிரகம், நிச்சயமாக உங்களை சுறுசுறுப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போய் முன்னேற்றத்தை தருவார் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.